செல்லங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் என்ன செய்தேன்னா, இவங்கெல்லாம் என்னத்துக்கு தெரியுமா வெயிட் பண்றாங்க? இங்க பாருங்க, கம்பம் கூழுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங்ல நிக்கிறாங்க. நைட்டே கம்பம் கிண்டி வச்சாச்சுமா. இது இப்ப எடுத்து இதை நான் கம்பம் கூழ் ரெடி பண்ண போறேன். அதுக்கு கம்பம் கூழுக்கு என்ன தேவை? நைட்டே கம்பை அரைச்சிட்டு களி கிண்டி வச்சாச்சு. இப்போ ஒரு 2 பாக்கெட்டு தயிர். எந்த தயிர் இருந்தாலும் ஓகேம்மா, நல்ல தயிராக எடுத்துங்க. தயிரை இதில் ஊற்றுறேன்னா, வீட்டுக்கு தான் நம்ம செய்கிறதுனால கம்மியாக தான் செய்கிறோம். போதும், இது சாப்பாட்டுக்கு தேவைப்படும். அப்போ போய் வாங்கிட்டு இருக்கு. ஒரு லைட்டாக சிலிப்பிடுங்க. தயிரை திட்டியாக வரும். சிலிப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான். மத்து கடையிற வச்சு, இதான் மத்துமா, தயிர் கடையிற மத்து. இது மத்தை வச்சு ஒரு சில்பியாச்சு. இப்போ இந்த களியை கம்பு மாவுமா, கேழ்வரகுல கம்பங்களி களி செய்கிறேன். நைட்டே அந்த களி ரெடி பண்ணியாச்சு. இது நாள் செஞ்சு மறுநாள் செஞ்சாதான் நல்லா புளிப்போட நல்லா இருக்கும். நாள் செஞ்சிடணும், ரெடி பண்ணிடணும். இதை நல்லா தேவையான அளவுக்கு நல்லா கட்டி இல்லாத கரைச்சிப்போம். கம்பங்களி உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் இருக்குது, பசிக்காது. இது நம்ம இனிமேல் வெயில் காலம் வந்துடுச்சுமா, இது நம்ம வீட்டில் அடிக்கடி இருக்கும். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கம்பங்களி, கேழ்வரகு களியெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிறது தான். தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுப்போம். எல்லா களிக்கு தான், எல்லாம் கூழுக்கு தான் எல்லாம் ரெடியில் இருக்கிறாங்க. இது எல்லாருமே சாப்பிடலாமா, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அது தொட்டுக்கிறதுக்கு என்ன தெரியுமா? சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மீன் வறுவல், மீன் கருவடு, நெத்திலி கருவடு வறுவல், இது எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்ல தண்ணி வச்சிருக்கிறேன். நல்ல தண்ணியை அதில் ஊற்றி இப்படி போதும். கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குப்பா. நீங்களும் குடிச்சு பாருங்க.